எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டர்ன்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆர் வந்து ஒருத்தரோட ஓட்டர் ஐடியை திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நிறைய அலிகேஷன் இருக்குது. இது வந்து இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் எப்படி பண்ண முடியும்? 1 monthல வந்து 6 crore அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரல் கமிஷன்லேருந்து சொல்கிறாங்க. பட் இது பாசிபிளா அப்படின்றது நமக்கு தெரியல. டிவிகே சார்பில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுக்கு முதல் நாள் வந்து உங்கள் கட்சி தலைவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தார். எஸ்ஐஆர்னா என்ன, இதை என்ன பண்ணணும், இது எப்படி இது பண்ணணும், நீங்கள் வந்து என்ன வேலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அவர் சொன்னதில் 2-3 விஷயங்கள் வந்து முரண்பாடாக தெரிஞ்சது. என்னன்னா, ஜென்சி கிட்ஸ் தான் நம்மளோட முக்கியமான வாக்காளர்கள். அவங்கள வந்து உள்ளே சேர்க்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஜென்சி கிட்ஸ் தான் உங்களோட வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே முடிவு பண்ணி அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரிலேட்டடாகவும் அவங்களை வந்து ஒரு போராட்டத்துக்கு தூண்டுற விதமாகவும் ஆதவ அர்ஜுன் அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த ட்வீட் போடுறது பேசுறது எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த ஜென்சி கிட்ஸ் வாக்காளர்கள் வந்து முதல் வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவர் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. பட் நமக்கு வந்து என்ன இது முரண்பாடா தெரியுது அப்படின்னா, அவர் அன்னைக்கு பேசின வீடியோல திரும்பவும் டிஎம்கேவும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து டிவிகே வாக்காளர்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இது வந்து சிரிக்கிறதா இல்லை என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. நீங்க வந்து இப்போ ஒரு ஊர்லயும் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து நேராக போய் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஊரை சேர்ந்தவர்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியும் யார் யார் வீடு எங்கெங்க இருக்கு, எங்கெங்க என்னென்ன எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது நேராக போய் அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்ல போறாங்க. அதுல வந்து நீ எந்த கட்சி, நீ டிஎம்கேவா, நீ டிவிகேவா, டிவிகேக்கெல்லாம் கிடையாது, நீ வந்து நேராஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் பாத்துக்க அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. நேராக போய் அவங்க வீட்டில் கேட்டாங்கன்னா கொடுக்க போறாங்க அப்ளிகேஷனை, அதை ஃபில் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து நசுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசுறது எல்லாமே. திமுக வந்து எங்களை வளராமல் தடுக்கிறது, திமுக வந்து எங்கள் வாக்காளர்கள் உரிமையை பறிக்கிறது அப்படின்னு சொல்லி சும்மா எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து ஆளுங்கட்சி மேலேயே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்றாங்க. அவங்க வந்து அமைதியாலாம் இல்லை, அவங்க வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இவங்க பேசுற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எரிச்சலை உண்டு பண்ணுது. எப்பா பார்த்தாலும் திமுக இதை பண்ணிடுச்சு, திமுக அதை பண்ணிடுச்சு, ஆளுங்கட்சி எங்களை செஞ்சிருச்சு, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கூட சேர்ந்து நாங்க என்ன பண்ண போறோம், அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசுறது கிடையாது. எனக்கு வந்து ஓட்டர் ஐடி எனக்கு வந்து சேலத்தில் இருக்கு. எங்க வீட்டுக்கு நேரா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் போயிருக்காங்க, போய் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். கூட வந்து ஏடிஎம்கே சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்க, டிஎம்கே சேர்ந்தவர்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு தெரியும்ல நம்ம ஊர்ல இவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு, ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அவங்க ஓட்டெல்லாம் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 கட்சிகளும் ஒன்னாவே சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த எபோவ் 18 இருந்தாவே இவங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது கேட்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. அடுத்து வந்து அவங்க பண்ண ஆர்ப்பாட்டம், இது காலம் போன காலத்துல எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்னு தெரியல. இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண அடுத்த நாள் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, 95% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. 6,50,00,000 வாக்காளர்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் 6 கோடி அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க வந்து நம்மளை வந்து திரும்ப கேள்வி கேட்டக்கூடாதுல்ல, நீங்க என்ன பண்ணீங்க எஸ்ஐஆருக்காக அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வழக்கம் போல அவங்க தலைவர் வரல. ஏன்னா ஒரு தலைவர் வந்தாதான் கூட்டம் ஓவரா கூடிருமேப்பா, கூட்டம் கூடிச்சுன்னா பிரச்சனையாயிடும். அப்படியேதான் ஆரம்பத்துல இருந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்களே. வெளியே வந்து அவரை பார்த்துட்டா ஐயோ விஜய் சார் வெளியே வந்துட்டாரு அப்படின்றதுக்காகவே பல பேருக்கு ஒன்று கூடிடுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு போராட்டத்திற்கும் ஒரு தர்ணாவிற்கும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் போகாத தலைவன் எதுக்கு தலைவனா இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. கேட்டா நேத்தே வீடியோ போட்டாரே அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் அவர் பேசுறாரு. இது அது கூட வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஏங்க உங்க தலைவர் வரல அப்படின்னு கேட்டா, அதாவதுங்க இந்த நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்னொன்னா நான் சொல்லிட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு பதில் சொல்லல, வேற எதையோ எடுத்து வந்து இது கூட சேர்த்து கடைசியில வந்து நன்றி அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. இது வந்து எப்போ இவங்க மாத்திக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இவங்க கூட பரவாயில்லைங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கல்ல, ஏன்டா அவங்க தலைவர் வரல அப்படின்னு கேள்வி கேட்டா, ஐயோ அவரு எப்படி வெளியே வர முடியும், அவரு வந்தா நின்னா 10,000 பேர் வருவாங்க, நடந்தா 20,000 பேர் வருவாங்க,
எப்படி அவர் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மாத்திட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் சார் இப்போ வெளியே வந்தாவே ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் அப்படின்ற தாட்டுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வந்து அந்த அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு என் லெவல்ல இறங்கி பாக்குற தலைவன் தான் எனக்கு வேணும். நீ வந்து ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு நீ வந்து ஆர்ப்பாட்டத்துக்கும் வராம தர்ணாவுக்கும் வராம எந்த ஒரு போராட்டத்துக்கும் வராம நீங்க பாட்டுக்கு ஜாலியா உள்ள உட்காந்துக்கிட்டு 2026 நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னா நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து ஆதவர்ஜுனா பேசின ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே சிரிப்பை தான் ஏற்படுத்துச்சு. இவர் வந்து பொய் அப்போ பார்த்தாலும் ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து அந்த ஓட்டர் ஐடி இல்லைன்னா நம்ம குடியுரிமையே இல்லாமல் போயிடுமா. அந்த ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டை பிடிக்கிடுவாங்களாம், பாஸ்போர்ட்டை பிடிக்கிடுவாங்களாம், ரேஷன் கார்டை பிடிக்கிடுவாங்களாம். ஐயா இது என்னையா உங்களுக்கே இது நியாயமா இருக்குங்களே ஐயா? இந்த ஓட்டர் ஐடி இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இன்னும் இந்த உலகத்தில் இல்லை இந்த நாட்டில் குடியுரிமையோடு தான் இருக்கிறாங்க, ரேஷன் கார்டோட தான் இருக்காங்க. நீங்க வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கேட்பாங்க, அடுத்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்பாங்க, அடுத்து பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி இருந்தால்தான் ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டர் ஐடி பிடுங்கினதால எல்லாத்தையுமே பிடிங்கிடுவாங்க அப்படின்றது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் பேசுறது எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஒரு வீடியோ வந்து ட்விட்டர்ல வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு பொண்ணு அவங்க வந்து பெங்களூர்ல விஜய் ஆண்டனி கான்சர்ட் வந்து ஒன்று அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்சர்ட்ல போய் எவனோ நின்றுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திருக்கான். இதுக்கு வந்து அவங்க லிட்ரலி அவங்க வந்து பயங்கரமான கோபத்துலதான் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எதுக்குடா இங்க வந்து டிவிக்கேன்னு கத்துறீங்க, இது விஜய் ஆண்டனி கான்சர்ட்டா, இங்க வந்து எதுக்குடா டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டது நீ நியாயம் தானே, நம்மளால கத்த முடியும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலயும் போய் டிவிக்கே அப்படின்னு கத்தனா ஒத்துக்குவாங்களா? அந்த மாதிரி தானே இருக்கு. கொஞ்சமாவது சிவிக் சென்ஸ் இருந்தா இந்த விஷயத்த பண்ணுவாங்களா? இல்லாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்கள்ட்ட என்னதான் சொன்னாலும் என்னதான் நீங்க வந்து இல்ல பாடமா எடுத்தாலும் இந்த வெளியே வந்து அவங்க வந்து திரும்ப அந்த வேலையை தான் பார்க்க போறாங்க. இவங்க இந்த கான்சர்ட்ல கத்துறது இல்லைன்னா ஏதாவது மேடைகள்ல கத்துறதுக்கு பதிலாக ஏர்போர்ட்ல போய் கத்தி பாருங்க, இல்லைன்னா ஃபிளைட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கத்தி பாருங்க, எப்படி ரியாக்ஷன் இருக்குன்னு பாருங்களேன். அங்கெல்லாம் தெரியும்ல, அங்கெல்லாம் கத்தனா ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு, அதனால எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்க வந்து யாரு என்ன கேட்க போறா அப்படின்னு சொல்லி டிவிக்கே வெறுப்பாகுது இதெல்லாம் கேட்கும்போது. எதுக்குடா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நமக்கு என்ன பயம்னா யங் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து இவங்களை நம்பி ஓட்டு போட போறாங்களே அப்படின்ற ஒரு அச்சம் தான் நமக்கு. என்ன பிரயோஜனம்னு தெரியல இது மூலியமா. பட் இருந்தாலும் இவங்க வந்து இன்னும் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்னைக்கு போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு டிவிகேஎன்ஸ் இல்ல டிவிகே தொண்டர்கள்ட்ட போய் ரசிகர்கள்ட்ட போய் தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, எங்க தலைவர் 300 கோடியை விட்டு வந்திருக்காரு தெரியுமா, எங்க தலைவர் கரியரின் உச்சத்துல இருந்து விட்டு வந்திருக்காரு, அதெல்லாம் வேணாம், அடுத்த 5 வருஷத்துக்காவது என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எங்க தலைவர் யாரு தெரியுமா, அவர் நின்னா புயல், நடந்தா சூறாவளி அப்படின்னு. டேய் ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நம்ம வந்து அந்த டிவிக்கே தொண்டர்கள்ட்ட பேச முடியலங்க. நம்ம பேசினா ஏதாவது நமக்கு மன நிம்மதியை கெடுத்துருவானுங்களோ, இல்லை நம்மளோட பீஸை வந்து அவனுங்கள்ட்ட பேசி கெடுத்துக்க வேண்டியதா இருக்குமோ அப்படின்றதாலே சீப்ப அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்க வேண்டியதா தான் இருக்கு. இது என்ன பண்றது, நம்ம சொசைட்டி அந்த மாதிரி எல்லாருக்கும் சம உரிமை அப்படின்ற மாதிரி நம்ம மண்ணிலேயே ஏத்திட்டாங்க. அதனால அவங்க பேசுறத நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம கேட்க வேண்டியதா தான் இருக்கு. இது அந்த நிலைமையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்துறாங்கன்னா, நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்ததுல அதுல வந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க வந்து இந்த எஸ்ஐஆர்னா என்னம்மா அப்படின்னா, எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாதுங்க, அப்புறம் எதுக்குமா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கீங்க, விஜய் வருவாருன்னு சொன்னாங்க அதனால தாங்க வந்தோம் அப்படின்னாங்க. நேற்று வந்து வந்த கூட்டத்தை ஃபோட்டோ எடுத்து போட்டு எங்க தலைவனுக்காக சேர்ந்த கூட்டம்னு எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா, இது வந்து டிவிகே கட்சிக்காக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுவே நீங்க பொய் சொல்லி தானடா கூட்டம் சேர்த்துனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா விஜய் வருவாருன்னு சொல்லி தான் எல்லாரையும் வர வச்சிருக்காங்க. பட் விஜய் வராததால எல்லாம் ஏமாற்றத்துடன் கிளம்பி சென்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவிகே சைட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எஸ்ஐஆர் ரிலேட்டடா அனைத்து கட்சி கூட்டத்திற்கு டிவிகேவை கூப்பிடுறது இல்லை, நீங்க வந்து எங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு சரி அவங்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதனால கண்டிப்பா அவங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைச்சோம். பட் அவங்க லெட்டர் கொடுத்தது யாருன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரல் கமிஷனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை எடுத்து போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க.
ஏன்னா யாருக்கு லெட்டர் கொடுக்கணும்னே தெரியாமையாடா கொடுப்பீங்க? நீங்கள் எஸ்ஐஆர்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, நீங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரல் கமிஷனுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை எடுத்து போட்டு பழந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தான் அடுத்த மாற்று கட்சி, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் சண்டை போர் அப்படின்றாங்கல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கடா, அதுக்கப்புறமா நீங்கள் சண்டைக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு இந்த கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு கூடவா அந்த பேசிக்கான இது இருக்காது? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தா எஸ்ஐஆர் ரிலேட்டடா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க இல்லையே, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா பண்றாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு லெட்டர் கொடுக்கறதே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னும் போது என்ன சொல்றது அதுக்கு மேல அப்படின்னு தெரியல. இந்த டிவிகே வந்து எப்போ இந்த கம்ப்ளைண்ட் பண்றது நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியல. திமுக வந்து எங்களோட வாக்காளர்கள் இதை பறிக்கிறாங்க, எங்களோட டிவிகேன்னு சொன்னாவே அவங்க வந்து அந்த ஸ்லிப்பை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து 5 அடி போட்ட ஸ்டேஜை வந்து 3 அடியாக போட சொல்கிறாங்க, அந்த 2 அடியில் என்ன இருக்குது அதெல்லாம் மேடையில் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப சில்லியாக இருக்குது. சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி, எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கல்ல, மேம் இவன் என் பெண்ணை திருடிட்டா மேம், இவன் என் எரேசரை திருடிட்டா மேம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இன்னும் போலீஸ் வந்து எங்களை அச்சுறுத்துகிறார்கள், போலீஸ் வந்து எங்களை நசுக்குகிறார்கள், பிதுக்குகிறார்கள் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ இவங்க ஒரிஜினல் அரசியலை பேச போகிறாங்க, எப்போ இந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. இது நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அட்டாக் தான். எப்போ பார்த்தாலும் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியல, சட்டன்னு வந்து எல்லாத்தையும் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இன்னைக்கும் கேட்க போகிறேன். உங்கள் தலைவர் எப்போ வெளியே வருவார் அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவீங்க.